ஜெர்மனியில் குடிமக்களின் உதவித்தொகை வழங்கலில் நடக்கும் ஏமாற்று வேலைகளை தடுப்பதற்கு தொழிலாளர் அமைச்சர் ஃபார்பெல் பாஸ் விரும்புகிறார். பிற நாடுகளிலிருந்து மக்களை போலி வேலை வாய்ப்புகளை காட்டி ஜெர்மனிக்கு அவர்களை அழைத்து வந்து அவர்களை ஏமாற்றும் செயற்பாடுகளில் சில குழுக்கள் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். இவ்வாறு ஏமாறும் குடிமக்கள் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது அந்த பணத்தை மோசடிக்காரர்கள் எடுத்துக்கொள்வதாக பார்பெல் குற்றம் சுமத்தினார். இவ்வாறு ஏமாறுபவர்களில் பலர் ருமேனியா மற்றும் பல்கேரியாவில் இருந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர்களுக்கு பெரும்பாலும் போலி அல்லது மிகச்சிறிய வேலைகள் வழங்கப்பட்டு மிகவும் மோசமான மற்றும் நெரிசலான வீடுகளில் அவர்கள் தங்க வைக்கப்படுகின்றனர். சில நேரங்களில் அவர்களின் வீட்டு உரிமையாளர் அவர்களுக்கு வேலையும் கொடுக்கின்றார். டியூஸ்பர்க் போன்ற நகரங்களில் உள்ளூர் வேலை மையங்கள் இதுபோன்ற பல வழக்குகளை எடுத்து காட்டுகின்றன. இவ்வாறான மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்க உள்ளூர் வேலை மையங்கள் போலீசாருடன் இணைந்து செயல்படுகின்றன. இந்த நிலையில் வேலை மையங்கள், வரி அலுவலகங்கள் மற்றும் போலீசார் ஆகியோருடன் இணைந்து செயல்பட தொழிலாளர் அமைச்சர் பார்பெல் பாஸ் விரும்புகிறார். அமைப்பை வலுவாகவும் வேகமானதாகவும் மாற்ற இந்த ஆண்டு சில விதிகளை நடைமுறைப்படுத்தவும் அவர் திட்டமிட்டுள்ளார்.